வணக்கம். கலியுக மந்திரா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். பொதுவாகவே மகாசக்தி, மாரியம்மன், காளியம்மன் போன்ற அன்னை தெய்வங்களை தான் நாம் உக்கிரத்தின் வடிவமாக கருதுகிறோம். ஆனால் சிவசக்தி ஐக்கியத்தில் ஆதிசக்தியின் அம்சமாக காளியம்மனுக்கு இணையாக அல்லது சில உபாசனா ரகசியங்களில் அவரை விடவும் ஆக்ரோஷமான ஆண் தெய்வங்கள் இருக்கிறார்களா? அப்படியானால் அவர்கள் யார்? அவர்களை எப்படி முறைப்படி உபாசிக்க வேண்டும்? இதை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். அன்பர்களே, ஆக்ரோஷம் என்றால் வெறுமனே கோபம் அல்ல. அது அநீதியை கண்டு பொங்கும் தர்மத்தின் சீற்றம். காளியம்மன் அநீதியையும் அசுர சக்தியையும் அளிக்கும் ஆக்ரோஷ சக்தி. ஆனால் அதே அளிக்கும் தொழிலை காளியின் ஆணையை பெற்று அவளைப் போலவே வீரியத்துடன் செய்யும் ஆண் தெய்வங்களும் உண்டு. அவர்கள் யார்? 1. ஸ்ரீ ருத்ர பைரவர். சிவபெருமானின் உக்கிரமான வடிவங்களில் ஒருவர். காலத்தை கட்டுப்படுத்துபவர். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை போன்ற எல்லாவிதமான எதிரி சக்திகளையும் ஒரே நொடியில் சாம்பலாக்கும் சக்தி இவருக்கு உண்டு. 2. ஸ்ரீ வீரபத்திரர். தாட்சாயினியின் மரணத்தால் கோபம் கொண்ட சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர். தர்மத்தை நிலைநாட்ட ஆக்ரோஷமாக போராடுபவர். 3. முனீஸ்வரர், கருப்பண்ணசாமி, ஐயனார் போன்ற சில காவல் தெய்வங்கள். இவர்களுக்கு உரிய வழிபாட்டு முறைகளில் உபாசனை செய்யும்போது உடனடியாக செயல்படும் அசுர வேகமும் அபாரமான உக்கிரமும் வெளிப்படும். இந்த உக்கிரமான ஆண் தெய்வங்களில் பெரும்பாலானோர் உபாசனை செய்வது ஸ்ரீ பைரவரை. ஏனெனில் அவர் க்ஷேத்திரபாலகர், கோயிலுக்கு காவலர் மற்றும் காலத்தை இயக்குபவர். பைரவர் உபாசனைக்கு சில முக்கிய விதிமுறைகள். மற்ற தெய்வ வழிபாடுகளை விட உடல் மற்றும் மன தூய்மை மிகவும் அவசியம். சுத்தமில்லாத இடத்தில் இந்த உபாசனையை செய்யக்கூடாது. பைரவரின் மூல மந்திரமான ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்வஹா அல்லது ஓம் பைரவாய நமஹா என்ற மந்திரத்தை உரிய முறையில் தினமும் குறைந்தபட்சம் 108 முறை உச்சரிக்க வேண்டும். பைரவர் வழிபாட்டிற்கு உகந்த நேரம் இரவு நேரம், குறிப்பாக நள்ளிரவு அல்லது ராகு கால நேரமாகும். ராகு காலத்தில் செய்யப்படும் உபாசனை அதிவேக பலனை கொடுக்கும். பைரவருக்கு வடைமாலை, சர்க்கரை பொங்கல் அல்லது காரமான உணவுகள் உபாசனா முறைப்படி படைப்பது விசேஷம். இந்த உக்கிர தெய்வங்களை உபாசனை செய்யும்போது ஒரு விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த தெய்வங்கள் மிக வேகமாகவும் ஆக்ரோஷமாகவும் பலன் கொடுப்பவர்கள். எனவே உங்கள் வேண்டுதலும் நியாயமானதாக இருக்க வேண்டும். யாரையும் பழிவாங்கவோ தீங்கு விளைவிக்கவோ இந்த உபாசனையை பயன்படுத்தக்கூடாது. உங்களின் நோக்கம் உங்களை காத்துக்கொள்ள, உங்களுக்கு ஏற்படும் அநீதியை தடுக்க, உங்கள் தர்மத்தை நிலைநாட்ட மட்டுமே இருக்க வேண்டும். தவறான நோக்கம் இவர்களை உபாசிப்பவருக்கு எதிராகவே திரும்பிவிடும் அபாயம் உண்டு. இந்த தெய்வங்கள் கருணை நிறைந்தவர்கள். ஆனால் அதர்மத்தை ஒருபோதும் பொறுக்க மாட்டார்கள். இந்த ஆக்ரோஷமான தெய்வங்களின் உபாசனை என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. மேலும் சரியான குருவின் வழிகாட்டுதலின்றி இவற்றை செய்வது பல நேரங்களில் கடினம். ஒரு சிறு தவறும் உபாசனையின் பலனையே மாற்றிவிடக்கூடும். உங்களுக்கு இந்த தெய்வங்களின் உபாசனை குறித்த தனிப்பட்ட ஆலோசனை, தீட்சை அல்லது குறிப்பிட்ட உங்கள் பிரச்சனைக்குரிய மந்திரங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த சக்தி வாய்ந்த உபாசனா ரகசியங்களை நீங்கள் தவறாக பயன்படுத்த மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். நியாயத்துடன் வாழும் பக்தனை காளியம்மன் உட்பட அனைத்து தெய்வங்களும் தங்கள் உக்கிர வடிவம் கொண்டு காப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கலியுக மந்திரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.